இந்த நாள், இந்த மொமெண்ட்டுக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ண தெரியுமா? ஹே லூசு, இது முன்னாடியே நீ சொல்லிருக்கலாம்ல. ஃபைனலியில் ஃபைனலி. தம்பி இப்போ அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிப்பாங்க. உடனே மியூசிக் தம்பி வாசிக்க ஆரம்பிச்சிருவாப்புல, அதுதானே? சார் எக்ஸாக்டாக அப்படி இல்லை, ட்ரீட்மெண்ட்டாக கொஞ்சம் மாத்திரிக்கும். சரிப்பா தம்பி, இதை விடுங்க. ஏதாச்சும் ஆக்ஷன் ஸ்கிரிப்டாக இருக்கா உங்கள்கிட்ட? இருக்குது சார். கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் டியூன் பண்ணோம். 1 லைன் சொல்லட்டுமா? இல்லைப்பா ஒன்றும் அவசரம் இல்லை. நீங்கள் நல்லா டியூன் பண்ணிட்டு வந்து அப்புறமா சொன்னால் போதும். சார் நான் போயிட்டு வாங்க தம்பி, நல்லா எழுதிட்டு வாங்க. ஜெயிலர் மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எதிர்பார்க்குறேன் உங்கள்கிட்டருந்து. போயிட்டு வாங்க தம்பி, நல்லா எழுதிட்டு வாங்க. ஜெயிலர் மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எதிர்பார்க்குறேன் உங்கள்கிட்டருந்து. மச்சான், ப்ரொடியூசர் சொல்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குடா. நம்ம வேணால் அந்த ஆக்ஷன் ஸ்கிரிப்டை மாற்றிட்டு திருப்பி பிச் பண்ணி பார்க்கலாமா? வேணாம், நம்ம புதுசாக எழுதலாம். எனக்கு ஒரு அன்யூஷனல் லீடிங் கேரக்டர் தாண்டா வேணும். இப்போ எல்லாம் தான் ஒர்க் ஆகும். இப்போ இதே முடிக்காம ஏண்டா டாடியடே? மச்சான் எனக்கு புரியுதா, நம்ம யோசிக்கிற லீடிங் கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்வலாக இருக்குடா. பேசாமல் இந்த வாட்டி விதியை டிசைட் பண்ணிட்டோம்டா, அவ்வளோதான். கொஞ்சமாவது புரியுற மாதிரி பேசுறியா? விதி கிதின்னு உளறிட்டு இருக்கேன். டேய், அந்த இன்டர்செக்ஷன் பார்த்தியா? அதுக்கு அங்கே யார் முதல்ல வரானோ அவன் தான் நம்ம ஹீரோ. அவனை வச்சு படம் பண்ணுறோம். ஒத்த சுத்தண்டா. உனக்கு புரியுதா? நாம் யோசிச்ச கேரக்டரே நம்ம ஒழுங்காக பண்ணல, இதில் புதுசாக வேற பண்ணுமாடா? டேய், ரைட்டிங்கில் ஒரு சேலஞ்சு வேணும்டா. ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். மச்சா என்னை நம்புடா, இந்த ஒர்க் அவுட் ஆகும். அங்கே பாரு. அட போடா. மச்சான், நீ சொன்ன அன்யூஷுவல் கேரக்டர் வந்துருச்சு போல. விதியே நாம் பார்க்கலடா. டேய் சூத்த முடுறா, நீ வேணா பாரு, இது ஒர்க் அவுட் ஆகும். போடாங். மச்சான் கரெக்டரா? நீ சொன்னது ஒர்க் அவுட் ஆகும் போல. நம்ம வேணா அந்த தாத்தா வச்சு ரா அண்ட் ரீலா ஒரு சோஷியல் ஸ்டோரி எடுக்கிறோம், அவார்டு ஃபங்க்ஷனுக்கு அனுப்புகிறோம். செட்ரா? சே இல்லை, அந்த தாத்தா ஒரு காலத்தில் வேறுத்தனமான ரவுடி. சரி, அவன் பேரை எழுந்ததுக்கப்புறம் அவன் திருந்தி வாழ்ந்துட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் அவன் செஞ்ச தப்பெல்லாம் அவனே தேடி வருது. அப்புறமா ஒத்த எழுத தானே வருவதெல்லாம். நான் சொல்கிறேன், நீ எழுது. நம்ம எங்கே எழுத போகிறோம்டா? பெண்ணுங்கடா, புக்கங்க விட்றா, டென்ஷனில் மறந்துட்டேன். பெண்ணும் புக்கும் இல்லாமல் என்னடா ரைட்டர்ஸு? இப்போ அதாடா முக்கியம். நீ சொல்கிறா, மேலே சொல்கிறா. உன்னை நான் அப்புறம் வச்சுக்கிறேன். சரி, நான் எங்கே விட்டேன்? பழைய ரவுடி பழச மறந்துட்டு திருந்தி மறந்து வாழலாரு. ஆனால் இந்த உலகம் மறக்கலாம் மன்னிக்கல. சரி, டிஃப்ரெண்ட் அப்ரோச். கிளைமேக்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கலாம். கிளைமேக்ஸில் கடந்த கால எதிரிகளை குத்தி கொண்டுட்டு கையில் ரத்தத்தோட கொட்டுற மலையில் ஒரு பெஞ்சில் சோர்வாக உட்காந்துட்ருக்கார். திடீர்னு ஒரு பழைய கேட்டு திறக்கிற சத்தம், ஒரு ஷேடோ மட்டும் தெரியுது.
யார் அதுன்னு தாத்தா ஒத்து பார்க்குறாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி அவரோட கேங்கில் இருந்த நண்பனையே துரோகம் பண்ணி கொண்டிருக்காரு. இப்போ அவரோட பையன் இவனை போட வந்திருக்கான். இதை பார்த்து அந்த தாத்தாவுக்கு அல்ல இல்லை. தாத்தா பதறி அடிச்சு தலைக்கால் புரியாம ஓடுறாரு. இவன் சிரிச்சுட்டே வெறியோட கையில கத்தியோட துரத்துறான். டக்குன்னு தாத்தாவை பிடிச்சிடுறான். தப்பிக்க வழி இல்லாம என்னை மன்னிச்சிடு தம்பின்னு தாத்தா கதறாரு. இது நீ பண்ண துரோகத்துக்காகன்னு சொல்லி அப்படியே தாத்தாவோட நெஞ்சில கத்திய சுருடுறான். தாங்க முடியாத வலியோட அப்படியே அந்த தாத்தா தொப்புன்னு விடுறாரு. மச்சான் அங்க பாருடா. டேய், நாம் எழுதுன அதே சீனடா. ஓத்தா